சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுவும் ஆப்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அந்த மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ், அதாவது மார்க்கெட்டோட டைரக்ஷன், மார்க்கெட் வந்து எங்கே மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி கொஞ்சம் நீங்கள் வந்து பழகிட்டீங்க அப்படின்னா, அந்த ட்ரேடையும் மிக எளிமையான முறையில் நம்மளால் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளா, ஓகேவா? அதற்கு தேவையான எல்லா விதமான நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு சப்போர்ட்டா நிறைய வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு இன்ட்ராடே பேஸ்ட் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணக்கூடியவங்க எப்படி ட்ரேட் பண்ணணும்? இதை வச்சு நம்ம வந்து நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்ஷனில் நாம் வந்து ஒரு பையராக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரேக் அவுட்டில் நம்ம வந்து ஏதோ ஒரு கால்குலேஷன் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறோன்னா, நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம வந்து பார்க்குறோமோ, அதாவது நம்ம எடுத்த இடத்துல இருந்து எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணுறோமோ, கண்ணில் பார்க்குறோமோ அதை புக் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆப்ஷன் ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு ரெக்யூஸ்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எதற்காக அப்படின்னா, ஆப்ஷன் மார்க்கெட்டை பற்றி நிறையா பேர் தெரிஞ்சிருப்பீங்க. இல்லை புதுசாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ஆப்ஷன் மார்க்கெட்டை தெரிஞ்சுட்டு தான் வந்திருப்பீங்க. தெரிஞ்சாலும் என்னுடைய ஒரு சின்ன ஒரு கருத்து என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நான் சொல்லிடுவேன். அதைத்தான் இதுலேயும் நான் சொல்கிறேன். ஆப்ஷன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த மெயினான ஒரு 5 விஷயம். ஸோ அந்த ஆப்ஷன் கிரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து மெயினாக இருக்கக்கூடியது வந்து டைம் டேக்கிங். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆப்ஷன் பையருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எனிமின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆப்ஷனில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்குள்ளே சொல்கிறோம். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டி தியரி. ஸோ மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி. இது வந்து ஒரு ஆப்ஷன் இன்ட்ராடேயில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது லெவல்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் நமக்கு. என்னன்னா சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும். ஏன்னா ஆப்ஷனுக்கும் நம்ம சப்போர்ட் எதுக்குன்னு பார்க்கணும். ஆப்ஷனுடைய இண்டெக்ஸுக்கும் நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் ஆப்ஷனுக்கும் பார்க்கணும். ஓகேவா? இந்த எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடு வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரேடருடைய அக்யூரசி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நாளைக்கான லெவல் என்ன நிப்டி. ஸோ நிப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அட் த மணியினுடைய கால் பிரீமியம் என்ன, புட் பிரீமியம் என்ன, இந்த ரெண்டுத்துக்குமான லெவல் பார்க்கலாம். ஒன்று நான் வந்து டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகேவா? இதில் வந்து சொல்லக்கூடிய எதையும் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்காமல் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பழகுங்க. இல்லைன்னா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டை கேட்டு நீங்கள் முடிவெடுங்க. ஓகே, நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிப்டி நமக்கு இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,148. ஸோ 24,150 அப்படிங்கிறது வந்து நிப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இன்னைக்கு வந்து. ஓகேவா? ஸோ 24,150 அப்படின்னு க்ளோசிங் ப்ரைஸுங்கனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 24,100 அப்படிங்கிற கால் பிரீமியம், புட் பிரீமியம், இந்த 2 பிரீமியத்தையும் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, கூட 2 சைவர் போட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ 24,100 அப்படிங்கிற கால் பிரீமியம், புட் பிரீமியம், இந்த 2 பிரீமியத்துக்கான லெவல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த சேம் டைமில் இண்டெக்ஸ்க்கான லெவல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் வந்து ஒரு சின்ன விஷயம், நான் வந்து நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மட்டும் இதை நீங்கள் எடுத்துக்காமல், இது வந்து ஒரு இன்ட்ராடே பேஸ்ட் நம்ம ட்ரேட் பண்ணும்போது இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் பார்த்துலாம். ஸோ இண்டெக்ஸோட இந்த ஜோன் எவ்வளோ அப்படின்னு பார்த்துருங்க. இந்த ஜோன் வந்து 17 பாயிண்ட் நமக்கு வந்து இருக்குது இன்றைக்கி. அதாவது என்னென்னா 21 நிமிஷம் பார்த்துருவோம், மார்க் பண்ணுறேன். 153, 171. ஓகே, ஸோ 23, 153 171. ஸோ ஒரு 17 பாயிண்ட் அப்படிங்கிற லெவலில் இந்த ஜோன் இருக்குது. ஓகேவா? ஸோ நிஃப்டியில் இண்டெக்ஸ்க்கு வந்து நம்ம எம்எஸ்டி ஜோன் வந்து இந்த லெவலில் இருக்குது. இந்த லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஜோன் வந்து மார்க்கெட் வந்து கீழே இப்போ இன்றைக்கி க்ளோசிங் இருக்குது. ஸோ க்ளோசிங்லேருந்து மேலே போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு 50 பாயிண்ட் நம்ம ஜோனுக்கு. ஓகே, ஸோ க்ளோசிங்லேருந்து மேலே போச்சுன்னா 50 பாயிண்ட்டு. க்ளோசிங்லேருந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது 24,51. ஸோ இந்த ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு வந்து ஒரு 58 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்டி ஜோனுக்கும்
நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இடையில நமக்கு வந்து இது இங்கிட்டு போனாலும் ஒரு 50 பாயிண்ட் மேல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. குளோசிங்ல இருந்து ஓகேவா? மார்க்கெட் நாளைக்கு எங்க ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லல. ஸோ நான் இன்னைக்கு குளோசிங் பிரைஸ் வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்றோம். ஓகே. குளோசிங்ல இருந்து மார்க்கெட் கீழ வந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதுக்கும் 50, 58 பாயிண்ட் இருக்கு. ஓகே. இப்படி நம்ம வந்து இத பார்க்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரேட் இப்போ இந்த ரேஞ்சில ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சில ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழ வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் நம்ம குளோசிங் குடுத்து கீழ வருதுன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் நமக்கு இங்க இருக்குது. அப்போ நமக்கு வந்து இங்க சப்போர்ட் நமக்கு வந்து இங்க வந்து சாரி மன்னிக்கணும். இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து 5 மினிட் கேண்டில் கீழ வந்து நமக்கு வந்து ஒரு செல் என்ட்ரி குடுக்கு அப்படிங்கும்போது, இங்க புட் ஆப்ஷன் வந்து இந்த எம்எஸ்டி ஜோனுக்கு மேல போகணும். ஸோ இந்த எம்எஸ்டி ஜோனோட லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 15 பாயிண்ட்ல இருக்குது. புட் ஆப்ஷனுக்கு 24,100 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் நம்ம எடுத்திருக்கோம்னு சொன்னோம் இல்லையா? கால் பிரீமியம், புட் பிரீமியம். இது 15 பாயிண்ட்ல இருக்கு. இதோட லெவல் 130ல இருந்து 145 வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 130ல இருந்து 145 வரைக்கும் எம்எஸ்டி ஜோனு. ஸோ 15 பாயிண்ட் இருக்கு. அப்போ இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இது வந்து எங்க க்ளோசிங் கொடுத்துருக்குன்னா, 132 ரூபால க்ளோசிங் கொடுத்துருக்கு. எம்எஸ்டி லெவலில் போய் கரெக்டாக நமக்கு வந்து இதில் வந்து எட்ஜில் போய் முட்டிக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு 5 மினிட் கேண்டில் இங்கே ஓப்பன்ல இருந்து ரேஞ்சில் இருந்து நமக்கு கீழே வருது அப்படின்னா, இங்கே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எம்எஸ்டி ஜோனுக்கு மேலே போகும். ஓகேவா? ஸோ எம்எஸ்டி ஜோனுக்கு மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அடுத்த 2வது 5 மினிட் கேண்டிலுடைய க்ளோஸ் எங்கே வைக்குன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ க்ளோஸ் வச்ச உடனே அடுத்தல 3வது கேண்டில் நம்ம என்ட்ரி ஆகலாம். கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் கீழே வருதுன்னா அப்போ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இதுக்கு இங்கே தான் இருக்குது. 24,051. ஸோ 24,050 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நிஃப்டிக்கு. ஓகேவா? அப்போ இங்கே வரும்போது நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது புட் ஆப்ஷனுக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக 178 ரூபா. நம்மளுடைய எம்எஸ்டி ஜோனுடைய இது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 145 ரூபா சொன்னேன். ஸோ 145 ரூபா. ஸோ 150 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே, ஏன்னா இங்கே ப்ரைஸ் கீழே வரும்போது இங்கே 150 ரூபாய்க்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நமக்கு வந்து 150 ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வந்து இந்த 178 ரூபா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து எடுத்து இதில் எக்ஸிட் ஆகலாம் புட் ஆப்ஷனில். அதே சேம் டைமில் இந்த இண்டெக்ஸ் வந்து இந்த ஜோன் எம்எஸ்டி ஜோனுக்கு மேலே நமக்கு வந்து போகுது. ஸோ இந்த லைனு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலேயும் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, நம்ம கால் பிரீமியம் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா, கால் பிரீமியம் ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்டி ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட் வந்து 272 ரூபா. இதுதான் வந்து நம்ம வந்து இந்த எம்எஸ்டி ஜோனில் நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம். சரி, ஓகே. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எம்எஸ்டி ஜோனுடைய ஃபஸ்ட்டு இண்டெக்ஸுக்கு நோட் பண்ணிக்கோங்க. 24,150லேருந்து 24,100 ஆமாம். ஸோ 24,153, 24,170 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு 17 பாயிண்ட் வந்து எம்எஸ்டி ஜோன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஹை வந்து 24,259, செகண்ட் ஹை வந்து 24,371, தேர்டு ஹை வந்து 24,470. கீழே லோ. ஸோ சப்போர்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,050 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23,950. ஓகே. இதுக்கு அப்போ எவ்வளோ பாயிண்ட் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் இருக்குது. இந்த ரேஞ்சுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கும் 100 பாயிண்ட் இருக்குது. ஸோ 100 பாயிண்ட் நமக்கு வந்து மார்க்கெட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாலட்டைல் மார்க்கெட் இருந்தால் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ செகண்ட் அடுத்து வந்து தேர்டு சப்போர்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,850. ஸோ எல்லாமே 100. ஓகே. இந்த எம்எஸ்டி ஜோன் அதாவது கால்கான 24,100 அப்படிங்கிற கால் பிரீமியத்துக்கான எம்எஸ்டி ஜோன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 195லேருந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக நமக்கு சொல்லணும்னா 231 ரூபா. ஸோ ஒரு 38 பாயிண்ட்டுங்கிறது வந்து எம்எஸ்டி ஜோனாக இருக்குது. ஓகேவா? ஸோ எம்எஸ்டி ஜோனுடைய லெவல் வந்து 38 பாயிண்ட்டு. 195. ஸோ 195லேருந்து ஒரு 133 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஓகே. அடுத்து வந்து இதோட ஃபர்ஸ்ட் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 272 ரூபாயும், செகண்ட் ஹை வந்து 370 ரூபா, தேர்ட் ஹை வந்து 429 ரூபா. இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட். இந்த கால்கான ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வேணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கரெக்டாக நீ க்ளோசிங்லேருந்து மெஷர் பண்ணோம்னா 46 பாயிண்ட் நமக்கு சப்போர்ட்டில் வருது. அப்போ நிஃப்டி கரெக்டாக வந்து இங்கே நமக்கு 50 பாயிண்ட் கீழே வரும்போது இது நான் இந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் வந்து இங்கேருந்து ஒரு பை என்ட்ரி கிடச்சிதுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆயிடணும். ஓகேவா? ஸோ நிஃப்டி வந்து க்ளோசிங்லேருந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
நிஃப்டி வந்து இப்போ க்ளோசிங் ப்ரைஸிங் இருக்குது. இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு வருதுன்னா இது 50 பாயிண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் கால் ப்ரீமியமும் 50 பாயிண்ட் இங்கே வந்து இது சப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டிக்கும் ஒரு சப்போர்ட்டு, அட் த சேம் டைமில் இந்த கால் ப்ரீமியத்துக்கும் ஒரு சப்போர்ட்டு. அப்போ நிஃப்டி இங்கே ஒரு பை என்ட்ரி கொடுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கால் இங்கே ஒரு பை என்ட்ரி கொடுக்கு. அப்போ இண்டெக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு இந்த புட் ப்ரீமியம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்தோ இல்லைன்னா இங்கிருந்தோ ஒரு செல் என்ட்ரி கொடுக்கு அப்படின்னா, இது இங்கிருந்து ஒரு பை என்ட்ரி கொடுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் இந்த இடம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். எங்கே இதோட க்ளோசிங், ஸோ இண்டெக்ஸ் க்ளோசிங் நடந்திருக்க இடத்துக்கும் அதே மாதிரி கால் ப்ரீமியம் க்ளோசிங் நடந்த இடத்துக்கும். ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனா ஓகேவா. ஸோ கேப் அப் கேப் டவுன், அதாவது கேப் அப்னா ப்ரீவியஸ் டேனுடைய கைலோ, ஸோ அந்த மாதிரி ரேஞ்சுக்கு மேலே போனால் தான் கேப் அப்பு. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ரேஞ்சில் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஓகேவா. என்னன்னா எம்எஸ்டி ஜோன் ரொம்ப முக்கியம். ஸோ கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கால்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 117 ரூபாயும், செகண்ட் சப்போர்ட் வந்து 57 ரூபா. ஸோ 57 ரூபா தாண்டும்போது இது ஜீரோவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்எஸ்டி ஜோன் சொல்லுது. ஸோ இது நாளைக்கே ஜீரோவுக்கு போகாது ஓகேவா. ஸோ இது வந்து சஸ்டெயின் ஆகி ப்ரைஸ் எப்படி போகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வீக்லி எக்ஸ்பீரி ரொம்ப போகும். இந்த புட் ஆப்ஷனுக்கான எம்எஸ்டி ஜோன் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ எம்எஸ்டி ஜோன் வந்து 15 பாயிண்டில் தான் இருக்குது. 129 இருந்து ஒரு நிமிஷம், ஆமாம் 130. ஸோ 130லேருந்து 145 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ 130லேருந்து 145 வரைக்கும் இருக்கிறது வந்து எம்எஸ்டி ஜோன். 24 100 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுக்கு இதோட ஃபஸ்ட்டு கை வந்து 178 ரூபா, செகண்ட் கை வந்து 235 ரூபா, தேர்டு கை வந்து 276 ரூபா. ஃபஸ்ட்டு சப்போர்ட், ஸோ இதுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 82 ரூபாயும், செகண்ட் சப்போர்ட் 42 ரூபா ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் மட்டும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் கீழே வருதுன்னா அந்த சப்போர்ட் 42 ரூபா, உடனே வந்து கீழெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ 42 ரூபா கீழே வந்து ஒரு 30 ரூபா வரைக்கும் கூட வரலாம். ஸோ இல்லைனா இந்த 42லேருந்து கூட ஒரு பை என்ட்ரி இது கொடுத்துன்னா, ஸோ இண்டெக்ஸ் மேலே இங்கேயோ இல்லைனா கால் இங்கேயோ போயிட்டு திரும்பும்போது நம்ம வந்து இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இது வந்து முழுக்க நம்ம வந்து ஒரு எம்எஸ்டி ஜோன். ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட, வீடியோ வந்து நீங்கள் வந்து எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த ஆப்ஷன் மன்னிக்கணும். ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லைன் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலே போகும்போது இந்த இடம், ஸோ 24,259, ஸோ 24,300, ஸோ அந்த 350 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட் மேலேயே போனாலுமே ஓகேவா. ஸோ இண்டெக்ஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகி இந்த எம்எஸ்டி லெவல்லாம் தாண்டி மார்க்கெட் மேலே போனாலும் இந்த 300 350, ஸோ 24,350 300, ஸோ 350 வச்சுக்கோங்களேன். ஸோ 24,300 350, ஸோ அந்த ரேஞ்சில் 24,350லேருந்து ஒரு 400க்குள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ 24,400, ஸோ 24,350, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நாளைக்கு வந்து நிஃப்டிக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் கொடுத்துன்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் திரும்புது அப்படின்னா இங்கே புட்டு வந்து கீழே வந்துடும் ஓகேவா. ஸோ புட்டு கீழே வரும்போது இங்கேருந்து ஒரு என்ட்ரி கொடுத்தா நம்ம எடுக்கலாம். ஸோ பாருங்கள், லைவ் மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம எம்எஸ்டி ஜோன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நான் ஒவ்வொரு வீடியோலையும் கேட்குறது. நீங்கள் அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் அதை வச்சு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வந்து அதில் இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் இதை வந்து உங்களுக்கு உபயோகப்படுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்களும், ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அந்த சேம் டைமில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.